மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்குரிய தேவ செய்தியினுடைய தலைப்பு இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை குறித்து இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த மனிதனை பேதுரும் யோவானும் யாக்கோபும் ஜெபம் பண்ண போகையில், பேதுரு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த அவனை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடக்க பண்ணுகிறார். அதனால் எருசலேம் நகரமெங்கும் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளும் அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த எருசலேம் பட்டணத்தின் அதிகாரிகள், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதமாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரிய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடினார்கள். எல்லா ஜனங்களும் அங்கே எருசலேமில் என்ன செஞ்சாங்க? கூட்டம் கூடிட்டாங்க. எதற்கு கூடியிருக்கிறார்கள்? அவர்கள் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடந்திருக்குது, அதனால் என்ன செய்வோம், இனி இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்கவும் கூடாது என்று கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்து அவங்க சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர்களை அழைத்து, பேதுரு யாக்கோபு யோவானையும் அழைத்து, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசாதீங்க, இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்காதீங்க அப்படின்னு கட்டளையிடுகிறார்கள். இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து பேசுறதுனால இவர்களுக்கு என்ன? இயேசுவின் நாமத்தை போதிக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சொல்லுங்க, நீங்கள் பேசாதீங்க போதிக்காதீங்க இயேசுவின் நாமத்தை குறித்து. நீங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசியிருப்பீங்களா, போதனை கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. இன்றைக்கி இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து போதனை கேட்க போகிறோம். நான் சொல்கிறேன், இன்றிலிருந்து இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் தொடர்ந்து பேசுவீர்கள். அல்லேலூயா. அப்போது இந்த இயேசுவின் நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், அது நாம் அந்த நாமத்தை குறித்த போதனைகள் மிக அவசியம். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பரிசுத்த வேதம் அளிக்குது. புதிய ஏற்பாட்டில் சிலுவைக்கு கர்த்தராகிய இயேசு, அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். சிலுவைக்கு பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இயேசு என்றால் என்ன? இயேசுனா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அப்போ இயேசு அப்படின்னு தமிழ், அதாவது கிரேக்க மொழியிலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது இயேசுன்னு வருது. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதான் நம்மளுடைய தமிழ் மொழியில் இயேசு கிறிஸ்துன்னு அழைக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் போவோம். மத்தேயு முதல் அதிகாரத்துக்கு போகும்போது, முதல் அதிகாரம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் முதல் அதிகாரம் 20-21 வசனத்தில் வாசிப்போம். அவர்கள் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஏற்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஸோ இங்கே தான் தேவதூதன் வந்து இயேசு, இதுக்கு முன்னாடி இயேசுன்ற பேர் இல்லையா பைபிள்? ஆனால் இருக்குது, இயேசுன்ற பேர் பைபிளில் இருக்குது. பழைய ஏற்பாடுகளில் பல நேரங்களில் இவருடைய நாமம் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவதூதன் முதலாக பரிசுத்த ஆவியினால் உண்டான தேவகுமாரனுக்கு இயேசுன்னு பேருன்னு சொல்கிறாரு. அப்போ இயேசுனா என்ன அர்த்தம்னு கீழே சொல்கிறார். வேதமே விளக்கம் கொடுக்குது. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அல்லது விடுவிப்பார். ரட்சிப்புன்றது விடுதலை. இயேசு கிறிஸ்து, இயேசுனா விடுவிக்கிறவர். எதுலேருந்து? பாவத்திலேருந்து. பாவத்திலேருந்து மாத்திரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற உடனே சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான், பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான், நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான், 2ஆம் மரணத்திலிருந்து என்ன செய்கிறான்? விடுவிக்கப்படுகிறான். இத்தனையும் கலந்ததான் இயேசுவின் நாமத்துக்குள்ளான வல்லமை. அப்போது இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு வந்து உங்கள் வீட்டுக்கு பிசாசு அனுப்பி 50% கட்டி வைப்பார் உங்களை. அவர் ஏதோ அனுமதிக்கிறாரு. இயேசு தான் என்ன செய்கிறாரு? உங்களை வியாதி தர்றாரு. இயேசு கிறிஸ்து வியாதியை கொடுத்து மட்டாய் தண்டிக்கிறார் அப்படின்னா சொல்லும்போது இந்த இயேசுவின் நாமத்தை அவமானப்படுத்துகிறோம், கேவலப்படுத்துகிறோம். தப்பு. இயேசுவேன்னு சொல்லும்போது அங்கே முழு விடுதலை உண்டாய் விடுகிறது. நல்லா கவனிங்க. முழு விடுதலை, பாவத்திலிருந்து முழு விடுதலை, சாபத்திலிருந்து முழு விடுதலை, தரித்திரத்திலிருந்து முழு விடுதலை, வியாதியிலிருந்து முழு விடுதலை, எல்லாம் மரணத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை, 2ஆம் மரணத்திலிருந்து விடுதலை, இவைகளிலிருந்து முழு விடுதலையும் அளிக்க வல்லமை உள்ளதான் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அப்போ இயேசுன்னா நீங்கள் அவர் மட்டும் அந்த நாமத்தை மட்டுப்படுத்துறாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டோடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழே இன்ஸ்பிரேஷன், ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த துணையோடு இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளவு பெரிய கட்டும் உடைந்து தான் ஆகும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாபமும் உடைந்து தான் ஆகும். அதனால் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அந்த உலகத்தில் சொல்லப்படுகிற துர்போதனைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காதிருங்கள். இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக சகலமும் விடுவிக்கப்படும். அல்லேலூயா. அந்த நாமத்தை தான் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த இயேசுவின் நாமத்தால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரி சொல்ல விடுவித்தல் அது மட்டும் கிடையாது, ஃபுல் ரிடெம்ஷன்ஸ். ஒரு தடவை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டா நித்திய வரைக்கும் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. இங்கே எத்தனை போராட்டம் வந்தாலும் இந்த இயேசு என்ற நாமத்தினால் நிச்சயமாய் உங்களுக்கு 100% விடுதலையும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிதான் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றையும் விடுவிக்கிற நாமம். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட தேவன் தான். அவருடைய நாமத்தை குறைச்சி பேசுவது, அவருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு சமானம். அதெல்லாம் பிசாசு பார்த்து இயேசுவின் நாமத்தை பேசாத, அதுக்கு பதிலாக எதிர்மறையாக பேசு. இயேசு கட்டி வைக்கிறாரு, இயேசு வந்து வியாதி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை என்ன செய்யி உன் வாயாலேயே அவமானப்படுத்தினா. ரட்சிக்கப்பட்ட நம்ம இயேசுவின் நாமத்தை அவமானப்படுத்தக்கூடாது. இயேசு 100% விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவை வந்து இந்த இயேசு அப்புறம் கிறிஸ்துனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யோவான் இயேசு கிறிஸ்து, அப்புறம் கர்த்தரையும் பார்க்க போகிறோம். ரைட்டா? இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோவான் 1:32 வாசிக்கிறேன். பின்பு யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்குவதை கண்டேன், நானும் இவரை அறியாதேன். இயேசுவை பற்றி யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார்.
நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனால் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்க என்று சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசர்கள் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவன் இப்படி சொன்னதை அவர்கள் கண்டு அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகர் என்ற அர்த்தமாம். அவர்கள் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருக்க இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவர்களில் பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை நோக்கி, சேர்ந்தாசிப்போம், மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். அர்த்தமும் சொல்றா பாருங்க, இங்க பாருங்க, அது தமிழ் பைபிளே அர்த்தம் இருக்கு. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. இந்த மேசியான்ற வார்த்தை நீங்க தானியல் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். இந்த மேசியான்றது எபிரேய மொழி, அது ஆங்கிலத்தில் கிரைஸ்ட்னு சொல்லப்பட்டிருக்கு, தமிழில் கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த மேசியான்ற வார்த்தை அப்படியே எபிரேய மொழி வார்த்தையை தமிழ் பைபிள் எழுதிட்டாங்க. மெஸ்ஸியா மேசியா, அதை கொண்டு வந்து அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே தமிழ் எழுதிட்டாங்க, மேசியா. ஸோ கிறிஸ்துனா என்னன்னா, நம்ம மேலே வாசம் இல்லையா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த. அப்போ இயேசுனா விடுவிக்கிறவர், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தருத்திலிருந்து, மரணத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து, 2ஆம் மரணத்திலிருந்து விடுவிக்கிறவர் இயேசுனா. கிறிஸ்துனா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். அப்போ இயேசு கிறிஸ்துனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காட்சி சொல்கிறேன் கவனிங்க. இந்த பூமியில் நீங்கள் தேவனுடைய வேலையை செய்யணும் என்றால், தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய வேலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், அந்த ஆவிக்குரிய வேலையை செய்யணும்னு சொன்னால், இந்த பூமியில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. இல்லைன்னா செய்ய முடியாது, ஊழியத்தை செய்ய முடியாது, செய்ய முடியாது. so many demons, லட்சக்கணக்கான பிசாசுகள், எண்ணிக்கை கடங்காத பிசாசுகள் இந்த பூமியின் மேல் என்ன செய்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்போ அவைகளை முறியடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருந்தால் தான் செய்ய முடியும். இயேசு மனிதனாக இந்த பூமிக்குள் வந்தார். அப்போ வரும்பொழுது பாருங்க, அவர் இயேசு. இப்போ நான் விளக்கம் கொடுக்குறேன், சொல்கிறேன் மாதிரி நிச்சயம் சொல்கிறேன். இயேசு என்றால் ஜனங்களை விடுவிக்கிறவர். இயேசு கிறிஸ்து என்றால் நான் என்ன சொல்ல பாருங்க, தமது ஜனங்களை பாவத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து, மரணத்திலிருந்து, 2ஆம் மரணத்திலிருந்து, நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர் என்று அர்த்தம். புரிஞ்சுங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன். தமது ஜனங்களை சகலவற்றிலிருந்து விடுவிப்பதற்காக பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர் என்பதுக்கு அர்த்தம் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்றால் தமது ஜனங்களை பாவத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நரகத்திலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, 2ஆம் மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக பரிசுத்தாவியினால் நிறைந்தவர் என்று அர்த்தம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துனா அதான் அர்த்தம். சரிங்களா? இயேசு கிறிஸ்துனா அதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துனா அதான் அர்த்தம். ரைட். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம்ன்றது நம்ம இதுதான் அர்த்தம் படிச்சுருக்கோம். இந்த நாமம் என்ன செய்ய வல்லமை உள்ளது, சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். எல்லாமே இன்றைக்கி படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, கற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியல. முடிந்த அளவு நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, இந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். சரி, இப்போ நம்ம பிலிப்பியர்கள் நிருபத்துக்கு போவோம். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் மனுஷருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாவுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இதில் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். சொல்லுவோம், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எந்தெந்த காரியத்துக்கு மேல அவரை உயர்த்தினார் முதல், சரிங்களா? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த காரியத்துக்கு மேல அவரை உயர்த்தினார். எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வருவோம். எபேசியர் 1:20. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிபாசத்தில் உட்காரும்படி செய்தார். அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா? என்ன பார்த்தோம்? பிலிப்பியர் 2 எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்து. இப்போ நான் என்னத்துக்கு மேலே உயர்த்துக்கான்னு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், சரிங்களா? இதை உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாது. எபேசியர் 1:20 சொல்கிறேன். எல்லா ஆளுகைக்கும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆளுகைக்கும், அதிகாரங்களுக்கும், வல்லமைகளுக்கும், அரசாட்சிகளுக்கும், இவ்வுலகத்தில் உள்ள பேரிட்டிருக்கப்பட்டிருக்க எல்லா பெயர்களுக்கும், எவ்ரி லிவிங் திங்ஸ், ஒவ்வொரு ஜீவன் உள்ளவைகளுக்கும் பேர் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யுது? பேர் இருக்கு. ஜீவன் அற்றவைகளுக்கும் பேர் இருக்கு. நான் மைக் வச்சிருக்கேங்க, இது ஜீவன் அற்றது. இந்த நாமத்திற்கு மேலாக இயேசுவின் நாமம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்களா? நட்சத்திரங்கள் இருக்கிறது, அது உயிரற்றது. அந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. நீங்க அமர்ந்திருக்கீங்க, சேர் இருக்குங்களா? அந்த சேர் உயிரற்றது. ஆனால் இந்த நாமத்திற்கும் மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நீங்க உலகத்தில் எதை வேணா எடுத்துக்கோங்க, சரிங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கிறது. சொல்லுவோம், எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கிறது. அப்ப சாபம் எங்க வரும்? இயேசுக்கு மேல வருமா, இயேசு கீழே வருமா? எல்லாரும் மேல இருக்குன்னு சொல்ற மணிக்கு இருக்கீங்க. மேல இருக்குமா, கீழே இருக்குமா? சாபம் எங்க இருக்கும்? எங்க கீழே இருக்கும்? இயேசுவுக்கு கீழே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப வியாதி எங்க இருக்கும்? இயேசுவின் நாமத்திற்கு. சரி, உலகத்தில் உயரமாக இருக்க நட்சத்திரம் எங்க இருக்கும்? இயேசுவின் நாமத்திற்கு. சிங்காசனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திற்கு. எல்லா பெயருடையவைகள், உயிர் உள்ளவைகள், உயிரற்றவைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கு கீழாக இருக்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். சரிங்களா? அவர் என்ன செஞ்சாரு? உயர்த்தப்பட்டார். அதனால் உயர்த்தப்பட்டு உன்னதங்களிலே பிதாவுடைய வலது விரிவாசத்தில் அமர்ந்திருக்கான்னா எல்லா நாமங்களும் இயேசுவுக்கு பார்த்து கீழே, இயேசுவின் நாமத்திற்கு கீழே. அப்ப உயர்த்தப்பட்டபடினாலே அவர் இயேசு, அவர் அவர் தன்னை தாழ்த்தின உயர்த்தப்பட்டபடினால, இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டபடினால, அந்த நாமம் உயர்த்தப்பட்ட நாமம் 2 வேலையை செய்து, அதாவது உயர்த்தப்படும் பொழுது செய்யப்படுகிற இயேசுவின் நாமம் பல காரியங்களை செய்து, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி உயர்த்தப்பட்டனால என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பிலிப்பியர்கள் அவர் நாமம் என்ன படிச்சு பாருங்க. தேவதூர் இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 1. அப்போ அப்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செஞ்சிருக்கு? உயர்த்தப்பட்டிருக்கு. நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா பரலோகத்தில் இருக்க சிங்காசனங்கள், தூதர்கள், கேருபீன்கள், சேருபீன்கள், வல்லமைகள், அப்படியே பரலோகத்துக்கு கீழே இருந்தீங்க நட்சத்திரங்கள், பிசாசு, வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசுகள், நட்சத்திர கூட்டங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் அப்படியே பூமி கீழே வந்தீங்கன்னா பூமியில் இருக்க மனிதர்கள், பூமியின் கீழாக இருக்கிற சகலமும் இயேசுவின் நாமத்திற்கு கீழாக இருக்கிறது.
சரிங்களா? அப்போ அப்படி தான் இருக்குது. இதை பேதுரு இப்படி சொல்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்ன சொல்ல பாருங்க, வாசிக்கலாம். 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்துக்கு போய், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது விவாசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு, அந்த நாமத்துக்கு என்ன செஞ்சிருக்கான்? தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் கீழ்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாமே என்ன செஞ்சு? இயேசுவின் நாமத்திற்கு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திற்கு சகல நாமம், சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திற்கு சகல நாமமும் கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்க, இயேசுவின் நாமத்துக்கு மேல ஒரு நாமம் கிடையாது. என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேல உயிர் உள்ளதோ உயிரற்றதோ எதுவுமே மேல கிடையாது. அவ்வளவு உன்னதமான ஒரு நாமம். ஹல்லேலூயா. நம்ம சொல்ற நாமத்துக்கு அத்தனை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த நாமம் இருக்கு இல்லைங்களா, இந்த இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை பற்றி நம்ம பிலிப்பியர்கள் நிருபம் மறுபடியும் வருவோம். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு. அப்போ உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டேன். 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். ஆதலால் தேவன், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினா சொல்லி எல்லா நாமம் அவர் கீழ்படுக்குன்னு சொல்லணும். உங்களுக்கு நான் வரணும். அடுத்த வசனம் 10. எல்லாம் சேர்ந்து வச்சுமா. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவழிய முழங்கால்கள் யாவும் முடங்கும். என்ன செய்யுமா? என்ன செய்யும்? கால்கள் முடங்குன்னு சொன்னால் அடங்குன்னு அர்த்தம். என்ன செய்யும்? முடங்குன்னு சொன்னால் அடங்கு. சொல்லலாம். நான் முடங்குன்னு சொல்ல, நீங்கள் அடங்குன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கால்கள் யாவும் முடங்கும். வாயத்திரன்னு சொல்லுங்க. எங்கே இருக்கிறீங்க? பரலம் போயிட்டீங்களா? இல்லை நரகம் போயிட்டீங்களா? இங்கே இருங்க. சத்தியத்தை கேட்கணும் கஷ்டமாக இருக்குது. வீட்டில் கதை கேட்கணும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கேளுங்க. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய எல்லா நாமமுடையவைகளும் முடங்கும். 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 அடங்குன்னா உங்களுக்கு தெரியும்ல. நம்ம தான் அடங்குறதே இல்லையே. எப்படி தெரியும்? அடங்கும். சரியா? எதா அடங்குமா? சரி, அடங்கும். அப்படி அடங்கி பாவா. நான் எப்படி அடங்குன்றதை நீங்கள் பிசாசுகள் அடங்கி பார்த்துருப்பீங்க. சில இடங்களில் நீங்கள் அடங்கி பார்த்துருப்பீங்க. நம்ம சபையில் பிசாசுகள் அடங்கி, வியாதிகள் அடங்கி பார்த்துருப்பீங்க. உயிரற்றவைகள் அடங்கி பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. உயிரற்றவைகள். இது உயிரற்றது மைக். சரிங்களா? இது ஒரு நாமம். இதுக்கு பேர் மைக். இது அடங்குமா? இது நீங்கள் அமர்ந்திருக்க சேர் கூட அடங்கும். நீங்கள் நிற்கிற பூமி கூட அடங்கும் இயேசுவின் நாமத்திற்கு. அல்லேலூயா. சரி, இப்போ நான் ஒரு உயிருள்ள ஒரு சாட்சியை சொல்கிறேன். இது உங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்காக, எல்லாம் முடங்கும்ன்றதுக்காக. ஒரு சகோதரி, இயேசுவை அறியாத சகோதரி. அவங்க கணவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. மனைவிக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3 லட்சம் ஒரு தடவை, 5 லட்சம் ஒரு தடவை, இப்படி பல தடவை இல்லை பல லட்சங்களை கொடுத்துருக்காரு தொழில் பண்ணுறதுக்கு. இந்த அம்மா எப்போனா தொழில் பண்ணுறதுக்கு தன்னுடைய வண்டியில் கிளம்பி போகுது. அந்த நாட்டில் கொள்ளைக்காரங்க ஜாஸ்தி, துப்பாக்கி வச்சுருப்பாங்க கையில். நேராக வருவான், கண்ணை காமிச்சு எல்லா பணத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவான். உன்னை நம்ம அழுதுகிட்டே வீட்டுக்கு போவோம். வீட்டுக்காட்ட சொல்லும், 3 லட்சம் கொடுத்தீங்க போச்சு. அது என்ன, உன்னைய மட்டும் கரெக்டாக நீ போகும்போது ஓன்றக்கு பணத்தை மட்டும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிடான். நானும் 10 தடவைக்கு மேலே கொடுத்துட்டேன். இனிமேல் நீ தொழில் பண்ணுறதுக்கு என்ற பணமும் இல்லை, பணமும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டுச்சு. இதை போய் என்ன செஞ்சுருக்குது அந்த அம்மா? ஒரு கிறிஸ்தவ பெண்மணிகிட்ட சொல்லியிருக்கு, இந்த மணிகை போய் எல்லாம் கூட எங்கள் வீட்டுக்காரர் தரமாட்டேன்றாரு, எவ்வளோ தான் வாங்குறது, வாங்கிட்டு கரெக்டாக போகிறேன். கரெக்டாக கொள்ளைக்காரங்க கண்ணை காமிச்சு, நம்ம நாட்டில் அப்படி இல்லை, பல நாடுகள் அப்படி இருக்குது, கண்ணை காமிச்சு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவான். நீங்கள் பணம் கொடுத்தா சுட்டு போட்டே போயிடுவான், கொன்னே போட்டு போயிடுவான், கவலைப்பட மாட்டான். அந்த நாட்டுடைய அப்படி சூழ்நிலை அப்படி இருக்கு. சரி, அப்போது நம்ம ஒரு கிறிஸ்தவ பண்ணுறோம். அந்த கிறிஸ்தவ பண்ண, நீ என்ன கவலைப்படுற, எங்கள் சபை ரொம்ப பவர்ஃபுல் சர்ச்சு, நீங்கள் அப்படி இருக்கணும். நம்ம சர்ச்சு என்ன சர்ச்சு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நீங்கள் காரியங்கள் புரியலை உங்களுக்கு. அப்போது பவர்ஃபுல் சர்ச்சு
ரைட்டு போவோம், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் பாஸ்ட் நினச்சிவார் ஜோம் பண்ணுவார், உங்களை ஜோம் பண்ணி காரியத்துக்கு தீர்வை இயேசு தருவார்னு. அந்த அம்மா பாருங்கள், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. சரி, சபைக்கு வந்திருக்கிறாங்க. சபைக்கு வந்தோடனே பாஸ்ட் அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன் ஜோம் பண்ணிவிட்டு, இந்தாங்க இயேசுவின் நாமத்தை தண்ணியை வச்சுக்கோங்கன்னு தண்ணியை கொடுத்துரு. அந்த அம்மா என்ன தண்ணியை கொடுங்க, அதெல்லாம் கேள்வினா இருக்கல. சரிங்கப்பா நீங்கள் சொல்கிறீங்க இயேசு செய்வார்னு, நான் வந்து இந்த ஜோம் பண்ணி தண்ணி தொளிச்சிட்டு ஒரு விசுவாசத்துக்காக தொளிச்சிட்டு வேறு நான் தொழில் செய்ய போகிறேன்னு வந்துருச்சு. சரி, வந்தோடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டிருக்கு, பணம் கொடுங்கன்னு. 10 தடவை கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே லட்சங்கள் இல்லை, இந்த ஒரு தடவை கொடுங்க, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இயேசுவின் நாமத்தில் ஜோம் பண்ணி அந்த பாஸ்டர் தண்ணியை கொடுத்தேன். நான் அப்படியா, சரி மேலே அடிச்சுட்டு அவர் பணம் கொடுத்துருக்காரு, இதுதான் கடைசி, இதுக்கு மேலே நான் பணம் என்ன செய்ய மாட்டேன், தர மாட்டேன். இந்த அம்மா ஏறி காரில் உட்காந்துருச்சு, கார் கிளம்பிடுச்சு. போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக திருடி வந்துட்டான். உண்மைதாங்க நான் சொல்கிற, திருடி வந்துட்டான். வந்த உடனே இந்த அம்மா என்ன செஞ்சது பாருங்க, பணத்தை கையில் கொடுத்துட்டு ஓடிடுச்சு. அல்லேலூயா. நீங்கள் அப்படி தானே செய்வீங்க, நம்ம அப்படி தான் செய்வோம். இந்த அம்மா என்னது செஞ்சு, அவன் உடனே பார்த்தான், சுற்றி வளச்சிட்டான், மற்ற எல்லாத்தையும் விட்டு அந்த அம்மா விட்டுன்னு பாடிட்டான். என்னடா அது, அந்த பாஸ்டர் ஜோம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் கொடுத்து விட்டா, இன்னைக்கு முடிச்சுட்டானே, நான் என்ன செய்ய போகிறேன் இன்னைக்கு. அந்த அம்மா உடனே பாஸ்டர் சொல்லியிருந்தார், இயேசுவேன்னு சும்மா கூப்பிட்டுருங்கன்னு. இந்த அம்மா இயேசுவேன்னு கூப்பிட்டுருக்கு, ரசிக்கப்படலை, கூப்பிட்டுருச்சு. அவன் சொல்ல வெளியே கீழே இறங்குறான், கண்ணை தூக்கி வச்சுட்டான். அந்த கண்ணில் கயர்னா சுற்றி, என்ன தெரியுமா, அந்த ஊரில் ஜூஜூன்னு சொல்லுவாங்க. ஜூஜூன்னா டீமன்ஸை கூப்பிட்டு கண்ணில் வச்சுருப்பான். அப்படின்னா வாழைகள்னாக்க கயர்னா கட்டு, அந்த மாதிரி பல கண், அந்த பவர்ஃபுல் கண்ணாக்கிறதுக்கு ஜூஜுவை கட்டின கண்ணுன்னா வச்சுருக்கேன். கண்ணை எடுத்துட்டான் பாருங்க, நான் உன்னை சுற்றுவேன், பணத்தை எடுனா. இந்த அம்மா சொல்லியிருக்கு, இங்கே பாரு நான் வந்து ஏசுன்ட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பணத்தை கொடுத்துருக்கு. இந்த அம்மா இல்லை நான் தர முடியாது. உடனே கண்ணை எடுத்து ட்ரிகர் அமர்த்திருக்கான், கண்ணு வேலை செய்யலை. என்ன செய்றீங்க, கண்ணு வேலை செய்யலைங்க. ஆமாம், என்னடா கண்ணு இது, சரி மேலே தூக்கி சுட்டா கண்ணு சுடுது, டப்ப டப்ப டப்பன்னு சுடுது. என்னடா இது, திரும்பி இந்த டிக்கர் வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த அம்மா வந்து காரில் கூட சுடுறாங்க, காரில் ஓட்ட விழுகுது. இந்த அம்மா அவனுக்கு குண்டு பெனிட்ரேட் ஆக மாட்டேங்குது, வெளியே வரல. இவன் பார்த்தான், இது நான் சொல்கிறேன், இது சொல்லும்போது என் மேலே வல்லமை இறங்குது. நீங்கள் உணர்வற்றவங்களா இருக்கீங்க. என்ன செய்யுது, கண்ணை வச்சுட்டு ஜூஜு கண்ணு இருக்குல்ல, அது எறான்டா. ஜூஜு கண்ணு என்னது, கயறு கட்டின கண்ணு. என்ன இன்னைக்கு இந்த அம்மா, இன்னைக்கு நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது, கொண்டுன்றோம்டான். ஜூஜு கண்ணை எடுத்தா அமுக்குறான், டிக்கர் ஆக மாட்டேன், மேலே துள்ள சுடு ஆன்சர் பண்ணுது. அவன் மொழியில் சொல்கிறான், கன் ஆன்சர் ஆகுது, பட் எனக்கு ஆன்சர் ஆக மாட்டேன். கேட்டா அடுத்து என்ன கேட்டிருக்கா, எந்த சர்ச்சுக்கு போகிறேன், எந்த சர்ச்சுக்கு போகிறேன். அந்த மாதிரி சொல்லியிருக்கு, நான் சர்ச்சுக்கு தான் போல, ஏசுன்னு கூப்பிட்டுருக்கேன். கன்னு வச்சவங்க எல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு அண்ணாயிட்டிங்களா, ஆட கீழே போட எல்லாம் விரண்டு ஓடிட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நான் நீங்கள் வந்து இயேசுவின் நாமத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்க தெரியுமா, ஏசப்பா உட்கார்றதுக்கு, எந்திரிக்கிறதுக்கு, அதை காட்டில் மேலாது. அப்போ ஒரு இன்னொரு ஊழியக்காரு, சரிங்களா, நம்மளும் அதெல்லாம் கடந்து போவோம். இப்போ தான் வார்த்தைகள் நிறைவேறுகிறதை பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தை நிறைவேறதை பார்க்குறோம். அவங்க கூட சொல்கிறாங்க, 2 வருஷம் ஆச்சு, ஆனால் 100% நீங்கள் சொன்னது அப்படியே நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறாங்க. இல்லை பார்ப்போம். அப்போது ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், லூசிஃபர் ஆட ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆரம்பிச்சிருச்சு, சாதா பிசாசு ஆடுறதுக்கே நீ விட்டுட்டு ஓடிறாங்க, லூசிஃபர் ஆடிச்சு. உடனே அவர் அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் உங்க கூட சண்டை போட மாட்டேன், இந்த கிரவுண்ட் சுட் ஃபைட் யூன்ட்டார். இந்த நிலம் உன் கூட சண்டை போடணும். பிசாசு சொல்லு, லூசிஃபர் நிலம்னா எப்படி சண்டை போடணும், சண்டை போடும் பாரு. நிலம் சண்டை போட்டால் அந்த பிசாசு பிடிச்சி நிலத்தை கால் வைக்கும்ல, குதிக்கிறான் பாருங்க. பிசாசுக்கே தெரியாது இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. குதிக்கிறான், குதிச்சு சார் மேலே நின்ட்டான். நான் சொல்கிறேன், சத்திய உண்மையை சொல்கிறேன், கதை சொல்லக்கூடாது. இந்த இயேசுவின் நாமம் சொல்கிறக்காக சொல்கிறேன். சேர் மேலே அடுத்த இந்த சேர் சுட் ஃபைட் யூ, இந்த சேர் சண்டை போட்டான், சேரும் ஃபைட் பண்ணது கிரவுண்ட் கீழே பொத்துன்னு விழுந்துட்டான். நான் நினைக்கிறேன், எல்லா அக்ரிணை உள்ளவைகளும் இயேசுவின் நாமத்துக்கு அடங்கும். ஹல்லேலூயா. அக்ரனே அடங்கும்னா உங்கள் வாழ்க்கைக்கு சாபம், உயிருள்ள சாபம், வியாதினா ஏமாத்திரம், ஓடி போங்க இயேசுவின் நாமத்திலே. ஆமென். இதுதான் முடங்கும். நான் சொல்கிறேன் பாருங்க, நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முடங்கால் யாவும். ஆமென்.
பாருங்க, இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஆமென், அல்லேலூயா. அடங்கும் நான் சொல்றேன். ஆமென். இந்த இயேசுவின் நாமத்துக்கு அடங்கும். கர்த்தராகிய இயேசுவின் நாமம். நீங்க நான் சொல்றது கொஞ்சம் இதை காட்டிலும் பியாண்ட். ஜோசுவா என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவரே அக்கிரணையாக சூரியன் நிக்கிட்டுட்டான். நம்ம அந்த அளவுக்கா போகிறோம்? அவன் நிப்பாட்டிட்டான். இயேசுவின் நாமத்திற்கு எல்லாம் அடங்குன்னு விசுவாசித்தீங்கன்னா அது அடங்கும். ஆமென். அதனால தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஆமென். அது முடங்குதான் ஆகணும். ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆமென். காற்று அடங்கும், கடல் அடங்கும், இயற்கை அடங்கும், பிசாசு அடங்கும், வியாதி அடங்கும், சாபம் அடங்கும், அரசாட்சிகள் அடங்கும், சகலமும் அடங்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக. ஆமென். அப்படிப்பட்டவராக உயர்த்தப்பட்டதான் இந்த இயேசுவினுடைய நாமம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமம் என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது உயர்த்தப்பட்ட நாமம், அது எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று பார்த்தோம். இப்போ இயேசுவின் நாமம் விசேஷித்த நாமம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏன்னா இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி தேவகுமாரன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜோமன கரத்து ஊற்றி, ஆண்டவரே விசேஷித்த நாமமாகிய உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். அப்போ பிலிப்பியர் நிறுவனத்தில் நான் சொன்னேன், அவர் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னாலே எல்லா முழங்காலும் என்ன செய்யும்? முடங்கும். நீங்கள் வீட்டுக்கு நான் அப்புறம் இயேசுவின் நாமத்தில் 3 நாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அடங்கிடும் உங்கள் வாயை தான் சொல்லணும். இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கோ. ஆமென். பாருங்க பாஸ்டர், இதாவது இப்படி ஏதாவது வாயை கட்டினா வீடு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு இல்லை, நீங்கள் சொல்லணும், வசனத்தை தொடங்க தான் வாய். சரியா? அப்போது முதலாவது சொல்லிட்டேன், இயேசு நாமத்தில் இந்த பகுதியில் முடங்கும். ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுக்கு, சேர்ந்து வாசிப்போம். 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தல்னார். அப்போ அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கனால ஒன்று சொன்னேன், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாவுடைய முழங்கால் யாவும் ஆமென் முடங்கணும். அது போய் அடங்கும். நமக்கு நீ கட்டளைட்டிங்கன்னா அது அடங்கு தான். ரெண்டாவது காரியம் சொல்ல பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். நினைச்சியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அதாவது இங்கே ஆங்கிலத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழில் கர்த்தர்னு போட்டிருக்காங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் உங்கள் வாயினால் சொல்லுவது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. பாருங்க, நீங்க சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவேன்னு சொன்னீங்கன்னா அது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. அப்போ அதை சொல்லணும்னு சொல்றாரு. நான் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவேன்னு நான் சொல்றேன். இப்போ சொல்றேன், பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக்குவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இல்ல இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக. ஆமென். அப்ப இவன் சொல்ல பாருங்க, இப்ப பிதாவாகிய தேவன் என்ன சொல்றானா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்லுங்கன்றார். என்ன சொல்றாரு? அதாவது லார்ட், ஆண்டவர் என்று சொல்லுங்கன்னு சொல்றார். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக. மறுபடியும் நான் சொல்றேன், உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். பழைய ஏற்பாட்டு முழுவதும் பிதாவாகிய தேவன் வராது, தேவனாகிய கர்த்தர் கர்த்தர்னு வரும். புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் வரும், இயேசுவ கர்த்தர்னு சொல்லுவோம். சரிங்களா? சிலுவைக்கு முன்பாக வரைக்கும் ஒருவரும் தேவனை பிதா என்று அழைத்ததில்லை, தேவனாகிய கர்த்தர்னு சொல்லுவாங்க. சிலுவைக்கு பின்பாக தேவனை பிதாவென்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் சொல்லுகிறார்கள். மறுபடியும் புரிஞ்சு கொள்றா சொல்றேன்.
பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல கூட தேவனாகிய கர்த்தரை பிதான்னு சொல்ல மாட்டாங்க. சிலுவைக்கு பின்பாக தேவனாகிய கர்த்தரை பிதாவென்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் சொல்லும். அப்படின்னு பாருங்க, என்ன அர்த்தம் பாருங்க. ஹலோ, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், விளங்குறதுக்காக சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் மோசே தேவனை பிதாவென்று சொல்ல மாட்டான், தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவான். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது தேவனாகிய கர்த்தரை பிதாவென்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். இப்போ இந்த பிதாவாகிய தேவன், அதாவது பிதாவாகிய தேவன் தான் வைத்திருந்த லார்ட், ஆண்டவர், கர்த்தர் என்கிற அந்த பெயரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த கர்த்தர் என்ற நாமத்தை சூட்டுகிறார். இந்த வசனத்துடைய அர்த்தம் தான். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதான். கொஞ்சம் விளக்கமாக போகிறோம். இந்த பகுதி கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்ல போகிறேன் பாருங்க. இது ஒரு விசேஷித்த நாமம். அதாவது இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்லும்போது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய சிங்காசனத்தில் அமர பண்ணி, நீங்கள் விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபிரேயருக்கு நிருபம் 1 அதிகாரம் 4ஆம் வசனம். கவனமாய் கவனிங்கள், வசனத்தை கவனிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாலோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர். பரலோகத்துக்குள்ளே பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுள்ள போகும்போது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்று அவரை சிங்காசனத்தில் அமர பண்ணிட்டு அண்ட சராசரங்களை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறாரு. பரலோகத்தை நிப்பாட்டுறாரு, கேருபீன்கள் நிப்பாட்டுறாரு, சேருபீன்கள் நிப்பாட்டுறாரு, தேவதூதர்கள் நிப்பாட்டுறாரு, பூமியின் சுழற்சி கூட நிப்பாட்டப்பட்டு சொல்றாரு, இன்றிலிருந்து தேவனாய் கர்த்தர், இன்றிலிருந்து என்னுடைய பேர் கர்த்தர் அல்ல, என்னுடைய பேர் பிதா, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நீங்கள் அறிக்கை பண்ணும்படி இயேசுவை கர்த்தராக நான் உயர்த்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் அந்த நாமத்தை தான் அறிக்கை பண்ணணும்னு சொல்றார். அப்ப அங்க சொல்றாரு, அப்படிதான் சொல்றாரு. அப்ப எப்படி இவருடைய விசேஷத்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டார்? யாத்திரையாம் புஸ்தகத்துக்கு போவோம். இந்த நாமத்தை பற்றி நாம் அறியாதபடினாலே இந்த நாமம் என்ன செய்யும், என்ன செய்தது என்றது தெரியாத போல பாருங்க. மக்களுக்கு அந்த அறிவும் வெளிச்சமும் இல்லாதபடினால அவருடைய விசுவாசம் குறைந்திருக்கிறது. யாத்திரையாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். முதலாக மோசே என்கிற தேவ மனிதன் தேவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். அதாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில், பிதாவிடத்தில், பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் தான் தேவனாகிய கர்த்தர். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியலைங்களா? புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாத்திரையாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். முதலாக போறாரு. அப்போ 13வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்தை போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள், வாசிங்க, என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுங்க? அவர் சொல்றான், உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்குறான். உங்க நாமம் என்ன? அப்போ முதல்ல தேவன் தம்முடைய நாமத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? நாமத்தை சொல்லுவார். என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி, இருக்கிறாகவே இருக்கிறேன். அடுத்து சொல்ற பாருங்க, இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறார். அவருடைய நாமம் என்னமா? இருக்கு. சரி, அவருடைய நாமம் இருக்கிறேன்றது நம்ம தமிழ்ல இருக்கிறேன் என்ன சொல்லுங்க? இருக்கிறேன். அதுக்கு இல்லாட்டி ஐ ஆம் அப்படின்னு சொல்றாரு. நான் இருக்கிறேன்றார். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு மோசேட்ட? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நான் இருக்கிறேன்றார். இங்க இவர்கள் அந்த அவர் தன்னுடைய அவர் எபிரேய மொழியில் அவர்கிட்ட பேசும்போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை யா என்ன வார்த்தை? இதெல்லாம் தேவையில்லை சொல்லணுன்ற, சரிங்களா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் நீங்கள் புரிந்து கொள்ளும் இதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு இன்டலெக்சுவல் தேவையில்லை. நான் சொல்கிறேன்,
அந்த வார்த்தை வந்து என்ன இருக்கு? யா. சொல்லுங்க. ஆமாம், யா. தேவனாகிய கத்தலன்னா அப்படி கொஞ்சம் போகும்போது மொழி மாறி மாறி மாறிச்சுன்னா யாடே யாவேன்னு வந்துருச்சு. உண்மையை சொன்னோம்னா யாவே. என்னது? யாவே. யாவேன்னா யாவேன்னா என்ன தமிழாக்கம்னு சொன்னால் இருக்கிறேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆமாம், யாவேன்னு என்ன அர்த்தம்? தமிழா. இந்த யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த யாவேன்னு சொல்கிறதுக்கு பயந்துட்டு இதுக்கு ஒரு வேர்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீப்ரு பைபிளில் எங்கன்னு கத்தர்னு போட்டிருக்கோம், அங்கெல்லாம் யாவேன்னு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? ஆமாம், இங்கே கத்தர்னு போட்டிருக்கு இல்லையா, யாவேன்னு போட்டிருக்கோம். இப்போ யாவேனா என்ன அர்த்தம்னா இருக்கிறவர். என்னது? என்ன அர்த்தம்? யாவேன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், இருக்கிறவர் தான் அர்த்தம், யாவேன்னு அர்த்தம். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு யாவேன்னு அந்த நாமத்தை சொல்ல பயந்தாங்க. அவங்க பயந்தாங்க. அந்த நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னாங்க. உங்களுக்கு பரிசுத்தம்னா, நாமத்துக்கு பரிசுத்தம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்களுக்கு அந்த அந்த பயப்படுவாங்க. பைபிள் வாசிக்கும் போது வந்துகிட்டே இருக்கும்போது இந்த யாவே வந்துச்சுன்னு சொன்னால் சைலண்ட் ஆயிடுவாங்க. சைலண்ட் ஆகிட்டு இந்த யாவேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலான்னு தரும்போது அங்கே அடோனாய் அடோனாய் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தை தான் லார்ட், கத்தர் என்று சொல்லப்படுது. ஆனால் உண்மையாக கத்தர்னு எங்கெங்கன்னா வருதோ அங்கெல்லாம் யாவே, யாடே யாவேன்னு தான் வரணும். அதுக்கு அர்த்தம் இருக்கிறவர். சொல்லுவோம், இருக்கிறவர். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரிஞ்சா புரியலையா? போகும்போது விட்டுட்டு போயிடாங்க, என்ன இயேசு நாமத்துக்குள்ளே போல. சரிங்களா? அப்படி தான் இருந்துச்சு. அப்போ நான் பைபிள் வாசிக்கும் போது பாருங்கள், இப்போ நான் இப்படி வாசிக்கிறேன் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் இப்போ வந்து ஒரு எபிரேயனா வாசித்தா எப்படி வாசிப்பேன்னு பாருங்க. நல்லா கவனிக்கணும். ஏதாவது வார்த்தையை மிஸ் பண்ணால் எதுக்கு மிஸ் பண்ணுறான்னு கவனிக்கணும். சரியா? அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்புவார்கள், நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். அமைதி ஆயிட்டேன். ஏன்னா அங்கே கத்தர்னு வருது, யாவேன்னு வருது. வாசிக்க மாட்டான். உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் அப்படின்னா, இப்போ இந்த யாவேன்னு சொல்ல முடியலையே, என்ன செய்வோம்? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தையை போடுவோம்னு இவன் யோசிச்சு அடோனாய்னு ஒரு வார்த்தையை போட்டான். அடோனா என்ன அர்த்தம்? லார்டு. லார்டுனா இருக்கிறவர், இருக்கிறவர். ஐ ஆம்னு அர்த்தம். சரியா? இன்னும் நம்ம உள்ளே போல. சரி, நம்ம உள்ளே போல. இப்போ நான் வாசிக்க போகிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன செய்யணும், ஒரு ஒரு எபிரேயனா வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிடுவார்கள். அங்கே யாவேன்னு வர்ற அந்த இடத்துல அடோனாய் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். வாசிக்க பயந்துட்டு சொல்லாமுட்டான். அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன வந்துருச்சு? இப்படி வந்துருச்சு. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு சொல்வார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். நான் கர்த்தர்னு சொன்னால் பிதாவை குறிக்குது. சரியா? இப்போ கர்த்தர் வந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சரியா? இப்படி தான் இருந்தது. இந்த யாவே, யாடே யாவே என்ற அர்த்தம் நான் இருக்கிறேன். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம இருக்கிறேன் சொல்ல, இருக்கிறேன், அவ்வளோதான் அவருடைய அர்த்தம். இருக்கிறேன்னு சொல்றாரு. என்ன இருக்கிறேன்னு ஒரு பேரா? அதில் இருக்க அர்த்தம் இருக்குது, இருக்கிறேன்னு சொல்கிறார். சரி, ரைட். இப்போ இவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறேன்றவர் சொன்ன பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த வார்த்தையை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா, அவர் ஐஎம்னு சொன்னால் இவங்க என்ன சொன்னாங்க? ஹீ இஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது அதாவது அவர் சொல்லுவார் இருக்கிறேன்னு சொன்னால் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க அவர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் இருக்கிறேன்னு, நான் சொல்ல போகிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்ல போகிறேன், நீங்கள் அவர்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? இதெல்லாம் எதுக்கு பாச ட்ரைனிங் இல்லை, இன்னும் உள்ளே போகும்போது உங்களுக்கு புரியுறதுக்காக. சரி, நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். வானோர் பூதலத்தோர் பூமியின் குழாவில் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு நீங்கள் எல்லாம் பரலவும் போயிடுவீங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் பாருங்க. இருக்கிறேன், உள்ள போக மாட்டேங்குது. இருக்கிறேன் பாருங்களா? அப்போ தேவனுடைய பேரை சொல்லவே மாட்டான். இவன் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருப்பான் பாருங்க. யாவேக்கு போதில் அடோனாய் லார்டுன்னு போட்டு வச்சுக்கிட்டான். அவர் ஐஎம்னு சொன்னால் ஐஎம்னு சொல்ல மாட்டான். அது அவருக்கு அவர் சொல்லலாமா? நம்ம என்ன பக்தி அவர்னுவான். நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள போய் யூத மக்களை போய் அவர்னு சொன்னீங்கன்னா எவர்னு கேட்க மாட்டான். நீங்கள் அவர்னு சொன்னால் அங்கே போயிடுவான், யாவேக்கு போயிடுவான். இவன் அவரை பற்றி தான் பேசுகிறான். யாரை பற்றி? இப்போ உதாரணமாக சொல்ல பாருங்க. நல்லா கவனிங்க. இந்த யாடே ஆவேங்கிற நாமம் எத்தனை சொல்லுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பிரதான ஆசாரிப்பு கூடத்தில் சொல்லுவான். அந்த ஆசாரிப்பு கூடத்தில் அந்த பாவ நிவாரண பலியிடும் பொழுது அந்த ஆசாரிப்பு கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த கூடாரத்திற்குள் தேவன் வருவார். சரிங்களா? வருவார். இது வந்து காது வழியாய் சொல்லப்படுகிற செய்தி. அப்படி வரும்பொழுது என்ன செய்வாங்க? மக்கள்லாம் சுற்றி நிற்பாங்க. எல்லா மக்களும் பிரதான ஆசாரியன் உள்ளே நிற்பான். அப்போ அந்த கூடாரம் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த யாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அதாவது வந்து தேவனுடைய மூச்சினுடைய சத்தம் தான் யாவே. சரிங்களா? சரி, அது வேண்டாம். தேவன் உள்ள இருக்கும்போது அவருடைய மூச்சு விடுற சத்தம் கேட்குமா? அந்த கூடாரம் வந்து அப்படி நினச்சி அந்த கூடாரம் ஏறி இறங்குமா. இதை பார்த்தோன்னே சுற்றி இருக்க மக்கள் என்ன செய்வாங்க? அவர் என்ன சொல்லுவாங்க? கரெக்ட். அவர் என்ன சொல்லுவாங்க? அவர்னு சொல்லுவாங்க. அவர்னா யாரை குறிக்குதுன்னா பிதாவாயத்து குறிக்குது. யாவேன்னு சொல்ல மாட்டான், அயம்னு சொல்ல மாட்டான், அவர்னா. நீங்கள் ஒரு போய்ட்டு அவர் அப்படின்னா உடனே அவன் சொல்லுவாங்க எவர்னா கேட்க. உங்கள் வீட்டில் இருந்து அவர்னா வீட்டுக்காரர் தானே சொல்லுவீங்க. அங்கே கிடையாது. அங்கே அவர்னா தேவனை குறிக்கிறது. அப்படி வச்சுட்டு அவன் ரொம்ப பயபக்தி உள்ள கர்த்தர்னு சொல்லி அந்த நாமத்தை பரிசுத்தமாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே விட்டுட்டான். சரி, ரைட். இதுதான் இருந்தது. ரைட்டுங்களா? இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நம்ம சத்தியத்துக்கு இதெல்லாம் இது வந்து தேவையில்லாதான், ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன். ரைட், ஓகே. இப்போ இயேசு வர்றார். இயேசு கிறிஸ்துனா என்ன? இயேசு கிறிஸ்துனா கர்த்தரா? காலையில் தான் சாப்பிட்டீங்க. இயேசு கிறிஸ்துனா என்னது? உங்களை சொல்லக்கூடாது, நான் தான் சொன்னேன். இயேசுனா என்னன்னா ஜனங்களை விடுவிக்கும்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். சரிங்களா? இயேசு கிறிஸ்து ஜனங்களை விடுவிக்கும்படி சரி பரிசுத்த ஆவியினால். இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பாருங்க, நீங்கள் எந்ததையும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. அல்லேலூயா. சரி, ரைட். அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம வீடியோ ஏற்றுறோம்ல, மறுபடியும் போய் அந்த செய்தியை கேட்கணும் யூடியூப்பில். நான் மறுபடியும் நான் என் செய்தியே நான் கேட்பேன் உட்காந்து. அல்லேலூயா. கேளுங்க. ரைட். இப்போ நான் சொல்லிட்டேன் ஐ ஆம் அப்படின்னா மக்கள் ஜனங்கள் சொல்லுவாங்க அவர். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து வர்றார். கெத்சமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ரைட்டா? 18ஆம் அதிகாரம், யோவான் 18ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஐயம்னா என்னது? இல்லை, ஐயம்னா என்ன அர்த்தம்னா இருக்கிறவர், இருக்கிறேன் என்கிறவர். அது அவர் மட்டும் தான் சொல்லுவார். யார் சொல்லுவா? தேவன் மட்டும் சொல்லுவார். மக்கள் சொல்லுவாங்க அவர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். இது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தை கேட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும்? ஏன்னா இயேசுவின் நாமத்தை பற்றி போதிக்கூடான்னு பிசாசு வச்சுட்டான். இயேசுவின் நாமத்தை பற்றி போதனையே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் கேட்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை பற்றி போதனை கேட்டிருக்கீங்க? நம்ம நரகத்தில் இருக்கோம். கேட்க விடாம பண்ணிட்டான் பாருங்க பிசாசு. கர்த்தர் நல்லவர், நம்முடைய சபைக்குள் எழுந்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அது ஃபஸ்ட் டைம் கேட்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நல்லது, இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. எந்த பிசாசையும் எந்த கட்டையும் இயேசுவின் நாமத்தில் கிக் பண்ணிடுவீங்க. அல்லேலூயா. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். எல்லாம் எழுந்துட்டு வாசிக்க போகிறோம். இப்போ தேவன் என்ன சொல்ல போகிறார்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும், இல்லாட்டி புரியாது. சரிங்களா? கண்கள் திறக்கப்பட்டு வாசிக்க போகிறோம். கெத்சமனே தோட்டத்தில் இருக்காங்க. 5ஆம் வசனம் வாசிப்போம். யூதாஸ் போர்ச்சவரின் கூட்டத்தையும் பிரதான வாசிங்க. யோவான் 18:3. யூதாஸ் போர்ச்சவரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவரிடத்தில் வந்தார். இயேசு தமக்கு நேரிடப் போகிறதை எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி. சரி பாருங்க, இயேசுன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன வருது? விடுவிக்கிறவர். சரிங்களா? கிறிஸ்துனா ஜனங்களை விடுவிக்க ஆவினால். இப்படி வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் சொன்னால் உங்களுக்கு ஸ்பிரிட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? ரைட், ஓகே. சரி, வாசிப்போம். இயேசு தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதித்திரமான அசுரனாகிய இயேசுவை தேடினார். அதற்கு அவர் நான் தான். என்ன சொன்னாரு? நான் தான் என்னது? இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆயம்ன்றாரு. இந்த ஆயம்ன்ற வார்த்தை தான் அங்கே முச்செடியிலே மோசேக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? நான் தான் சொன்ன என்ன நடக்குது பாருங்க, கவனிங்க, வாசிங்க. ஆயம் சொன்ன உடனே உங்களுக்கு புரியும். இந்த ஆயம்ன்ற வார்த்தை அவர் மட்டும் தான் பயன்படுத்துவாரு. யாரு? யெகோவா, யாவே, இருக்கிறேன் என்கிறவர், தேவனாகிய கர்த்தர், அவர் மட்டும் தான் சொல்றாரு ஆயம்ன்றாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும்போது எத்தனை பேருக்கு வல்லமை இறங்குது? என் மேல இறங்குது. ஹல்லேலூயா.
அவர் சொல்ல பாருங்க, நான் தான். நீங்க ஐடென்டிஃபை இல்ல, அவர் நாமத்தை சொல்றாரு. நான் இருக்கிறவர், இருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தை சொன்ன பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அவரை காட்டி கொடுக்க வந்தவர் யூதாசும் அவளோடு கூட நின்றார்கள். நான் தான் இருக்கிறேன் என்று அவர் அவரிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு கொஞ்ச தூரம் சென்று பின்பு தரையிலே விழுந்தார்கள். அப்படிதான் உண்மையா இருக்கு. நல்லா கவனிச்சீங்களா? அவ்வளவு கூட்டமும் அவர் சொல்றாரு, அந்த மலை மேல என்று சொன்ன மோசே, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, நான் சொல்றேன் மோசையும் அங்கே கீழே விழுந்திருப்பான். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு நின்று சொல்றாரு தேவனாக, இருக்கிறேன், நான் இருக்கிறவனா இருக்கிறேன் இருக்கிறேன் சொன்னவனே வந்த எல்லா போர்ச்சவர்களும் நான் சொல்றேன் அன்னாயிட்டிங்க சோ மச் ஹியர். ஹalleluya. அவர்கள் எல்லாரும் பின்னாடி போனாங்க. பின்னிட்டே போய் டம்முன்னு கீழே விழுந்துட்டான். காரணம் அந்த தேவன் தான் இந்த தேவன் நான் இருக்கிறேன் என்கிறவர். ஹalleluya. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். வெற்றி நம்முடையது. ஆமென். உட்காருங்க. இப்ப சொல்றாரு பாருங்க, இவர் நம்ம என்ன செஞ்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. நல்லா கவனிச்சிங்களா? யாத்திரியா 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தையை இவர் சொல்றாங்க. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, சரிங்களா? இன்னொரு காரியத்துக்கு நம்ம போகலாம். இப்போ பாருங்க, நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, அவரை தேவன் வந்து ஐயம் சொன்னால் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், சரி, நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் எல்லாரும். ஜனங்கள் வந்து ஐயம் சொன்னால் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? சரி, நான் சொல்லேன் ஐயம் தேவன் வந்து ஐயம் சொன்னால் அவங்க ஐயம் சொல்ல மாட்டாங்க, யாவேன்னு சொல்ல மாட்டாங்க, அவர்னு சொல்லுவாங்க. இப்போ தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். என்னமோ கடந்து போகிறீங்க இல்லையா, சத்தியங்கள் பாருங்க, அப்படின்னா கிடையாது. சத்தியங்கள் என்ன சொல்லுது பாருங்க. எட்டாம் அதிகாரம் 58 வசனம். சரி, அதுக்கு முன்னாடி 58 போகிறதுக்கு முன்னாடி சரி 58 59 போவோம். வாசிப்போமா? அல்ல, அதுக்கு முன்னாடி 24 வாசிப்போமா? 8:24 வாசிப்போம். எல்லாம் ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மெது வாசிப்போம். நானே என்ன சொல்றாரு? நானே அவர் என்ன அர்த்தம்? ஆயாம், நான் தான் ஆயாம். நீங்க சொல்ற அவர் நான் தான்ன்றாரு. நல்லா கவனிச்சிங்களா? புரியுதா புரியல உங்களுக்கு? ஆயம் சொன்ன ஜனங்கள் சொல்லுவாங்க, அவர் சொல்றாரு பாருங்க, ஆயம் நான் இருக்கிறேன், இருக்கிறதாக இருக்க நான் தான் நீங்க சொல்ற அவரு யெகோவா, யாவே, யாடே, ஐ அம் தட் ஐ அம் யாவே என்று சொல்லுகிறவர் தான் சொல்றாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா புரியலையா? இந்த 2 வார்த்தையும் நல்லா சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் என்ன கடனை போகிறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு? அவர் சும்மா அங்கே பேசலை பாருங்க. என்ன சொல்ல சேர்ந்து வாசிப்போம். நானே அவர் என்னது ஆயம் நீங்கள் போய் நல்லா பார்த்துங்க. அவர் சார் நானே ஆயம் ஒன்னே சொல்லு, நீங்கள் சொல்கிற அவர் நான் தான்ன்றார். அப்போ அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதனால தான் அவர் சிலுவை முறை ஏற்றினேன். சரி, இதை பாருங்கள், இதே வசனம் இங்கே இதை தான் சொல்கிறார். ஜனங்கள் அவர்னு சொன்னால் அவரை தான் சொல்லுவாங்க. ரைட், இது வரும். யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 8ஆம் அதிகாரத்தில் 50 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையார் நான் கண்டு கழுவி உண்டேன். ஏசு சொல்கிறார். ஆபிரகாம் வந்து கூடாதல் காரணம் ஏசு 2 தூதர்கள் ஏசு ஒருத்தவர். அவர் என்ன சொல்கிறார் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றால். வாசிப்போம். நான் சொல்லிட்டேன், ஐயம்னா இருக்கிறவர், ஐயம்னு சொன்னால் இருக்கிறவர். அவங்களுக்கு ஐயம்னு சொன்னால் யூதர்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்ல பாருங்க, அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் என்ன சொல்றாரு, நான் ஆயம்ன்றாரு. சொன்ன உடனே அவங்க என்ன பாருங்க, ஆயம் நீ தேவன் நீ சொல்றியா, யாவேன்னு சொல்றியா, யாடே யாவேன்னு சொல்றியா, ஆயம்னு சொல்றியா நீ? அவர் சொன்ன நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் கல்லெறியும்படி கல்களை எடுத்துக்கொண்டார். சொல்ல நான் தான் யாவேன்றார். நான் தான் யாவே, ஐ அம் தட் ஐ அம். நீ சொல்ற கத்தர் லார்ட் நான் தான்டா, நான் தான் உடனே நீ கத்தரான்னு கல் எடுத்துட்டான். அவனுக்கு தெரியும் ஐயம்னு சொன்னால் யாரை குறிக்குது பாருங்க. அவங்க அவ்வளோ வெளிச்சு நீங்கள் பயில் வசமாக புரியல பாருங்க, அதனால கல் எடுத்தான்.
இவருக்கு அதனால் நீ தேவனுக்கு சமமாக்கினபடினா தேவன் குமாரன் சொல்கிறாரு, பிதாவை இதை நீர் உண்மை தாமே வெறுமையாக்கி மனுஷரூபமாய் காணப்பட்டு சிலுவை வரைந்து மாற்றபடினாலே உண்மை என்ன செய்கிறேன், கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி நாவல் யாவும் அறிக்கை பண்ணும்படி பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன செஞ்சார், உயர்த்தினார். இங்கே பாருங்கள், என்ன சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாக்கும்பே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு இங்கே சொல்கிறார், நான் இருக்கிறேன் என்று ஆயம் சொல்கிறார். அதனால் கல் எடுத்துட்டாங்க. சரி, இப்போது பிலிப்பியர்கள் நிருபத்துக்கு வருவோம், 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். சரிங்களா? வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, 11ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் தேவனாய் கர்த்தர்னு சொல்கிறோம் தேவனை, புதிய ஏற்பாட்டில் தேவனை பிதான்னு சொல்கிறோம். அந்த கர்த்தர் என்கிற நாமம் இயேசுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்படியே முழங்கால் முடங்கும், நாவியாவும் அறிக்கை, எல்லாம் முழங்கால் முடங்கும். சரியா? இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? இருக்கிறேன்ற புரிஞ்சா ஆயம். இருக்கிறன்றது பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? ப்ரெசன்ட் டென்ஸ். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆபிரகாம் இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன்றார். ஆபிரகாம் இருக்கும்போது நான் இருந்தேன்னு தானே சொல்லணும், அப்படி தானே சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். என்னங்க சொல்கிறீங்க? நான் ஆபிரகாம் இருக்கும்போது இருந்தேன்னு தானே சொல்லணும். இவர் சொல்ல ஆபிரகாம் இருக்கும்போது நான் இருந்தேன்றார். இவர் உங்களுக்கு புரியுதா? புரியல. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நம்ம தேவனை பாருங்கள், 3 உலகங்களில் மாத்திரமில்ல அந்த நாமம் 3 காலங்களையும் கடந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும் கடந்தது. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும். எபிரேயர் 12. ஏன்னா அந்த இருக்கிறேன்னு விட்டுட்டேன்னா உங்களுக்கு அப்புறம் புரியாமல் போயிடும். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து, எடுங்க அந்த வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும், எடுங்க அந்த வசனத்தை எடுங்க. 13ஆம் அதிகாரம். எனக்கு திடீர்னு நான் வந்தனால எனக்கு எடுக்க முடியல. 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். நன்றி. வாயில சேர்ந்து வாசிமா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். என்ன செய்றாரு? நேற்று இருந்தார்னு வரணும், இன்று இருக்கிறார்னு வரணும், நாளை இருப்பார்னு வரணும். அப்படி தானே வரணும். இங்கே என்ன சொல்றாரு? நேற்றும் இயேசு கிறிஸ்து நேற்றும் மாறாதவராய் இருந்தார். எனக்கு தமிழ் தெரியல எனக்கு. நல்லா கவனிங்க. நேற்றும் அவர் இருக்கிறார், இன்றும் அவர், நாளையும் அவர். என்னப்பா அவர் நாம? அவர் சொல்றாரு, உங்களுக்கு எனக்கு தான் டைமிங் தெரியுங்களா? பகல் இரவு காலங்கள், தேவன் காலங்களை கடந்தவர். அல்லேலூயா. உங்களுடைய ரூட் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ரூட்டே பிடுங்கிடுவார் உங்கள் கடந்த காலத்துக்கு போய். அப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. அதான் ப்ராஃபிட்டிகள் போகும்போது உங்கள் கடந்த காலங்களை போய் கண்டு, பாரு ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க, எப்பயோ உங்கள் கடந்த காலத்துக்குள்ளே போய் பார்த்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து சொல்கிறோம். அது என்ன காரணம்னா, அதுதான் கர்த்தர் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இங்கே சொல்வாய், இயேசு கிறிஸ்து யாவேவாக ஆயமாக இருக்கிறவராக இருக்கிறார். இருக்கிறார்னா யாருன்னா அவர் தான் கர்த்தர். அது யாவே என்ற அர்த்தம். இங்கே பாருங்க, அப்படி இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அதையெல்லாம் யாவேவே குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் மாறாதவராய் இருந்தார், இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார், நாளை இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருப்பார். எப்பயுமே இருக்கிறாருங்க. அப்புறம் அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும், பூமியின் மேலே கீழே எல்லாமே 3 உலகங்களிலும் 3 காலங்களிலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலங்களிலும் கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அதனால் இயேசு பிரசங்கம் பண்ணாரு, மரித்தோர் என் சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கிறது. அது இப்போதே அந்த இது எப்படிப்பா நடக்கணும்? மரித்த ஆபிரகாமுக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சொல்ல பேசும்போது மரித்தோர் அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கிறது. அது இப்போதே அந்த சத்தம் எப்படி அவன் சத்தம்? மரித்தவன் கடந்த காலத்தில் நான் இருக்கிறேன்றார். ஹல்லேலூயா. புரிஞ்சுங்க உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்னு? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் புத்தி கெட்டாத மகிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. அந்த இதில் கொஞ்சம் தர நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவனா அவர் புத்தி கேட்டாதவர். அவர் புத்தி கேட்டாதவர் வசனத்தை கொண்டு கொஞ்சம் படிச்சுக்கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்போ மறுபடியும் பிலிப்பியர்கள் தான் கடைசி. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2ஆம் அதிகாரம் சீக்கிரம் முடிச்சலாம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சேர்ந்தாச்சுமா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே யாவே அல்லது ஐ ஆம் கர்த்தர், ஜீசஸ் இஸ் லார்ட்.
அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் பிதா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். அல்லேலூயா. புரிஞ்சுங்க? அப்ப அந்த நாமத்தை அவருக்கு சூட்டிட்டார். இந்த கர்த்தர், இந்த கர்த்தர்ன்ற இடத்துல யாவே, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் யாவே, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஐ ஆம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஐ ஆம் தட் ஐ ஆம். இயேசு கிறிஸ்து இருக்கிறார், கர்த்தர் அப்படி போட்டுக்கல. அப்போ இயேசு கிறிஸ்து யாவே, கர்த்தர்னு பேர் சுத்தப்படுகிறார். சரியா? இந்த யாவேன்றதை ஒரு பிபிளிக்கல் கோடில் பைபிள் படிக்கிறாங்க. அது உண்மைதான், அது படிக்கிறாங்க. அதில் உங்கள் பேர்கள் கூட இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கின்றாங்க. சரி, இந்த யாவேக்கு, இந்த கத்தன்றதுக்கு இன்னொரு யாவேன்னு அந்த சொல்ல ஐயம் சொன்ன யாவேன்னு சொல்லலை. அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன போட்டிருக்குன்னா, ஒவ்வொரு படம் இருக்கும், ஒரு பிக்சர் இருக்கும். ஆணி மாணிக்க, மனிதன் கைகளை உயர்த்தினது போல் அப்படின்னா படம் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நம்பர் இருக்கும். YHWH அப்படின்ற யா சரி, அதான் அப்படி தான், அதான் YHWH. இதை ஜெனட்டிக் கோடில் வந்து அவங்க அந்த படங்களை எடுத்து அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு படம் அதை வந்து இது பண்ணும்போது அங்கே என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, யாவேனா என்ன அர்த்தம் அவங்க சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் ஆணி அடிக்கப்பட்ட என் கரத்தின் அர்த்தமா. யாவேன்னு என்ன அர்த்தம்? பாருங்கள் ஆணி அடிக்கப்பட்ட என் கரத்து. இப்போ கர்த்தர்னு என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் ஆணிகள் அடிக்கப்பட்ட அவர் கரத்து. அப்போ அங்கே ரிவீல் பண்ணிட்டார். சரிங்களா? சரி, போனால் போய்கிட்டே இருக்கோம். அதில் கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாம் Don't forget to subscribe.